இந்த அமைப்பில் இருப்பதால் உங்களுக்கு துளி பயன் உண்டா? கவுன்சிலர் ஆக முடியுமா? ஆனாத்தான் நாங்க விட்டுருவோமா? நாங்க ஆக முடியுமா? நாங்க ஆனாத்தான் நீங்க விட்டுருவீங்களா? எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் பாருங்க. தாவாங்கிற ஒற்றை புள்ளியில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு நீங்களும் சம்பாதிக்க இயலாது, நாங்களும் சம்பாதிக்க இயலாது. இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீங்களும் எந்த பதவியையும் பெற்றுவிட முடியாது, நாங்களும் பெற்றுவிட முடியாது. எங்கள் மீது உங்கள் கண்காணிப்பும் உங்கள் மீது எங்கள் கண்காணிப்பும் இருக்கின்றவரை மார்க்கம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை செலவு செய்து, இல்லைன்னா இப்படி ஒரு கட்டமைப்பு நீங்க பார்க்க முடியுமா? நான் ஆரம்பத்திலே சொன்ன பொதுக்குழுக்கு 110 பேர் கூட முடியாத மண்டபத்துக்கு பொதுக்குழு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறான். இங்க நம்ம ஜமாத்தினுடைய நிலை என்ன? என்னையும் கூப்பிடுங்க, எனக்கு சிறப்பளிப்பு தாங்க. எதுக்கு? இங்க வந்தவர் என்ன 2000 ரூபாய் வாங்கிட்டா போறாரு, அவர் காசு செலவு பண்ணி வர போறாரு. அப்ப ஜமாத்தோடு இந்த தாவாவோடு பிரச்சாரத்தோடு எந்த அளவிற்கு அவர் ஒன்றி போயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை, இந்த சிந்தனை உள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட அனைவரும் உலமாக்கள் தான். இவன் விஜய் குரூப்புக்கு உலமாக்களே அப்படிங்கிற, டிவிக்கு உலமா பிரிவு,